ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு ரேவதி ஃபோன் பண்ணதுமே நம்ம கார்த்தி சாம்புச்சரியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி வேற யார் இருப்பா, அந்த சிவனாண்டியை தவிர வேற யாராலுமே இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை தேடி கண்டுபிடிச்சி சாம்புச்சரியையும் சிவனாண்டி கையிலேருந்து காப்பாற்றிடுறாங்க. நம்ம சாம்புச்சரி மயக்கத்திலேருந்து தெளிஞ்சதுமே கார்த்தியை பார்த்து செம்மையாக கோவப்படுறாங்க. நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, சிவனாண்டி தான் உங்களுக்கு கோயிலில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அங்கே கோயிலில் உங்களை எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க, நீங்கள் கோயிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாம்புச்சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்னை காப்பாற்றிட்டா அப்படின்றதுக்காக நான் உன்னைய மன்னிச்சு ஏற்றுப்பேன் மட்டும் நீ கனவுல கூட நினைக்காத. சிவனாண்டியை நான் எப்படி எதிரியாக பார்க்குறனோ அதே மாதிரி தான் உன்னையே நான் எதிரியாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசி வரைக்கும் நீ எனக்கு எதிரி தான். என்றைக்குமே எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக நீ சேரவே முடியாது. என்னையை காப்பாற்றிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரணும்னு யோசிச்சு அவ்வளவு தான் உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சரி ரொம்ப திமுறா பேசிட்டு போகிறாங்க. நம்ம சாம்புச்சரிக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை போல. ஏன்னா நம்ம கார்த்தி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க உயிரே காப்பாற்றிருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லாமல் சாம்புச்சரி இந்த மாதிரி பேசிட்டு போகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சைடு கோயில் எல்லாருமே சாம்புச்சரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கார்த்தி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மா கோயிலுக்கு வந்துடுவாங்க, யாரும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கேருந்து வந்து எப்படி ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு என்னமோ உங்ககிட்ட உதவி கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு சாம்புச்சரி வராங்க. சாம்புச்சரியை பார்த்ததுமே நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா அது சிவனாண்டியோட ஆளுங்க உங்களை கடத்திட்டு போனாங்கல்ல, கார்த்தி தானே உங்களை காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாம்புச்சரிக்கு ஒன்றுமே புரியல. உனக்கு எப்படி தெரியும் கார்த்தி காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சரி கேட்க உடனே ரேவதி சொல்கிறாங்க, நான் தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, நான் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேம்மா, ஊரில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து நின்று எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வைக்கிறாரு, அதனால தான் அவரோட நம்பரை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நல்ல வேலையா அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னதுமே அவர் உங்களை காப்பாற்றிட்டாரு பார்த்தீங்களா, அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாம்புச்சரி சொல்கிறாங்க, சும்மா சும்மா காத்தினே சொல்லிட்டு இருக்காத, வா ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சாம்புச்சரிக்கு முதல் மரியாதை எல்லாமே பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ தான் சூரியகலா அப்படின்ற கேரக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம சாம்புச்சரி வந்து சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே அவளுக்கு 5 மாதத்தில் டைவர்ஸ் கிடச்சிரும், அதுக்கப்புறம் அவளுக்கு கார்த்தி பற்றி ஞாபகம் வந்தால் என்ன, வர கட்டினா என்ன, அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோன்னா அவளோட வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சாம்புச்சரி சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சூரியகலாவும், நான் எங்கள் அண்ணன் கிட்ட இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், எங்கள் அண்ணனும் ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை எல்லாத்தையுமே மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. அத்தை இப்படியெல்லாம் இறங்குவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரேவதி கார்த்தியை மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இப்போ என்னமாமா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்ல உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, இதை பற்றி நம்ம எப்படியாவது கார்த்தி மாப்பிள்ளை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இல்லைனா சாம்புச்சரி ரொம்ப எல்லை மீறி போயிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சொல்ல உடனே நம்ம மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, கார்த்தி இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்பா, அத்தை ரேவதி உன்னை மறந்ததை சாதகமாக பயன்படுத்தி ரேவதிக்கு 2வதாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சூரியகலான்னு ஒருத்தையே வர வச்சிருக்காங்க, அவளோட அண்ணனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ரேவதி என்னையே மறந்துட்டாளின் தவிர அவள் ஆள் மனசுக்குள்ளே நான் இன்னும் இருக்கேன், அவளுக்கு என்னோட பேரை கேட்டாலே அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு என்னோட ஞாபகங்கள் இன்னும் அவள் மனசில் அப்படியே தான் இருக்குது, அது எப்போ ஞாபகம் வரும் எப்படி வரும்னு எனக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, அதுக்காக தானே ரேவதி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அந்த டேப்லெட்டை சாம்புச்சரி அத்தை ரேவதிக்கு கொடுக்குறாங்களே என்ன நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை சகல, நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அத்தை ரேவதிக்கு டேப்லெட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அது விட்டமின் டேப்லெட்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா, ரேவதிக்கு என்னோட ஞாபகம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அந்த டேப்லெட்டை கொடுக்காம கூட மறைச்சி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, இதுதான் விஷயமா, நீ கவலைப்படாத சகல, கண்டிப்பாக அந்த மாத்திரை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மாத்திரையை நானே ரேவதிக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்லிடுறாங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, எத்தனை பேர் வரட்டும், கண்டிப்பாக ரேவதி என்னை மறந்துட்டு கல்யாணம் வரைக்கெல்லாம் போக மாட்டா, அவளுக்கு எப்படியாவது பழிசனம்பல ஞாபகப்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிடுறாங்க. இந்த சைடு கோயிலில் முதல் மரியாதைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. சூரியகலா சாம்புச்சரி கிட்ட கேட்குறாங்க,
கார்த்தி எப்படி இருப்பாரு, அவரை நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாம்புச்சேரி சொல்றாங்க, இப்போதைக்கு அவரை பத்தி பேச வேணாம். ஏன்னா ரேவதி காது பட நம்ம பேசினா கூட அந்த கார்த்தியோட ஞாபகம் வந்துடும். நான் யாரு என்னங்கிறதா அப்புறமேட்டுக்கா உனக்கு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா கிட்ட நம்ம சாம்புச்சேரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு வந்து ஆனா கார்த்தின்ற ஒரு பர்சன் நம்மளுக்குள்ள இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு ரேவதிக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. எப்படியாவது ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் ரேவதிக்கு கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஃபுல்லாக விட்டமின் டேப்லெட்ஸ் தான் இருக்கு. உடனே நம்ம மயில்வாகனம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்திகிட்ட போய் காட்டுறாங்க. கார்த்தி, இந்த டேப்லெட்ஸ் தான்ப்பா ரேவதிக்கு அத்தை அடிக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இது எல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான். நம்ம சீக்கிரமாக ஒரு டாக்டரை பார்த்து ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரதுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக மாற்றி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, உடனே நம்ம மயில்வாகனம் கார்த்தி 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டாக்டரும் சொல்கிறாங்க, சீக்கிரமாக இந்த டேப்லெட்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேப்லெட்ஸை போடாமலே விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்திலே வராது. ஏன்னா அவங்க மூல நரம்புகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அவங்க பழசெல்லாம் மறந்துருக்காங்க. இந்த மாத்திரையை கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த டேப்லெட்ஸை எப்படியாவது மாற்றி வச்சிருங்க. கண்டிப்பாக ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா சாம்புச்சரியத்தை எங்கள் 2 பேரையும் நிரந்தரமாக பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம மயில்வாகனமும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரேவதிக்கு கொடுக்குற அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அந்த டேப்லெட்ஸாக வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா அந்த கார்த்தியை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. எனக்கு என்னமோ தெரியல, கார்த்தின்ற பேரை கேட்டாலே எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. அவரை பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஏன் என்னால் அவரை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதுமே சூரியகலா அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி கிட்ட பேசுகிறாங்க, இங்கே பாருங்க ரேவதி, நீங்கள் பழசெல்லாம் எதையுமே ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அது ஞாபகம் வரும்போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. ஆனால் கார்த்தின்ற பேர் மட்டும் எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வமாக இருக்கேன். அதுதான் ஏனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சூரியகலா மனசில் நினைக்கிறாங்க, அப்படி என்ன கார்த்தி பண்ணியிருக்கான், அந்த கார்த்தியை நான் பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கண்டிப்பாக ரேவதி கார்த்தி இவங்க 2 பேருக்கு இடையில இந்த சூரியகலான்ற ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீசனில் ரியா வந்து ஆனந்தோட செகண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க. மறுபடியும் எப்படி இவங்க வில்லியா கிளம்பலங்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏற்கனவே தீபா, ரம்யா, இந்த ரியா 3 பேரும் சண்டை போட்டு தான் மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க. இறந்து போனவங்க மறுபடியும் எப்படி உயிர் பெற்று வந்தாங்கன்னு தான் தெரியல. இந்த சைடு நம்ம ரியா வந்து கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க, ஒருவேளை ரேவதிக்கு போட்டியா இந்த ரியா தான் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏற்கனவே செம்பருத்தி சீரியலையும் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியகலா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. இப்போ வந்து நிரந்தரமாக ரேவதி கார்த்தியை பிரிச்சுட்டு ரேவதி இடத்துல இந்த சூரியகலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சீசனில் வந்து தீபாவுக்கு போட்டியா ரம்யா வந்த மாதிரி இந்த சீசனில் ரேவதிக்கு போட்டியா இப்போ சூரியகலா வந்திருக்காங்க. சூரியகலா கார்த்தி யாரு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்க. ஒரு சைடு நம்ம கார்த்தியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க விடவே மாட்டாங்க. எப்படியாவது ரேவதியை உங்ககிட்ட இருந்து பிரித்து கண்டிப்பாக நான் தாண்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா நினச்சி கார்த்தி பின்னாடி சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இதுலேருந்து நம்ம கார்த்தி எப்படி தப்பிச்சு வராரு, நம்ம ரேவதிக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் மறுபடியும் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.